இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போறது என்னன்னா வோட்டர் ஐடி கார்டுல இருக்கும் நம்ம போட்டோவை எப்படி சேஞ்ச் பண்றது, எப்படி அப்டேட் பண்றதுன்னு. சாதாரணமா பாத்தீங்கன்னா வோட்டர் ஐடியில வரும் போட்டோ ரொம்ப பிளரா இருக்கும், பார்க்கவே வெக்கம் வரும் லெவல்ல. இந்த வீடியோல உங்க போட்டோ எப்படி சேஞ்ச் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்ட போறோம். மேலுமா ஒன்ஸ் கரெக்ஷன் அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா புதிய பிளாஸ்டிக் பிவிசி வோட்டர் ஐடி கார்டும் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். இந்த ப்ராசஸ் செய்ய ₹1 கூட செலவில்ல. அப்போ செய்ய வேண்டியது என்ன? முதல்ல உங்க பிரவுசரை ஓபன் பண்ணுங்க. அங்க வோட்டர்ஸ் ECIன்னு சர்ச் பண்ணுங்க. கவர்மெண்டோட அபிஷியல் வெப்சைட் ஓபன் ஆகிடும். வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயும் பின்டு கமெண்ட்லயும் லிங்க் கொடுத்திருக்கோம், அங்க இருந்தும் டைரக்டா போகலாம். கரெக்ஷன் பண்ணனும்னா ஃபார்ம் 8 ஃபில் பண்ணனும். ஆன்லைன்ல ஃபில் பண்ண முதல்ல லாகின் செய்யணும். இங்க உங்க மொபைல் நம்பர் என்டர் பண்ண சொல்வாங்க, கேப்சா கோட் என்டர் பண்ண சொல்வாங்க. முன்னாடியே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருப்பீங்கன்னா நேரா லாகின் ஆகிடுவீங்க. இல்லைனா சைன் அப் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. அங்க உங்க மொபைல் நம்பர், கூகுள் மெயில் ஐடி என்டர் பண்ணனும். காட்டுற கேப்சாவை எக்ஸாக்ட்லி சேமா டைப் பண்ணனும். கண்டினியூ கிளிக் பண்ணுங்க. உங்க மொபைலுக்கு OTP வரும். அதை என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்க லாகின் ஐடி கிரியேட் ஆகிடும். அடுத்தது லாகின் ஆப்ஷன் கிளிக் பண்ணி மொபைல் நம்பரும் கேப்சாவுமே என்டர் பண்ணனும். கேபிட்டல் ஸ்மால் எப்படி இருக்குதோ அப்படியே டைப் பண்ணனும். பிறகு ரிக்வெஸ்ட் OTP கிளிக் பண்ணுங்க. OTP வரும், அதை என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்க லாகின் ஐடி கிரியேட் ஆகிடும். இப்போ நீங்க பார்த்த மாதிரி நாம போர்ட்டலுக்குள்ள ஆல்ரெடி லாகின் ஆகிட்டோம். இங்க ஃபார்ம் ஃபில் பண்ணனும்னா ஃபார்ம் 8 ஆப்ஷனை கிளிக் பண்ணனும். ஒரு பாப்அப் வரும், அங்க அதர் எலெக்டர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அடுத்தது உங்க வோட்டர் ஐடி கார்டு நம்பர் என்டர் பண்ணனும். அதுல தான் போட்டோ சேஞ்ச் பண்ண போறோம். அந்த நம்பர் வோட்டர் ஐடியில பிரிண்ட் ஆகி இருக்கும். அதை டைப் பண்ணி சப்மிட் கிளிக் பண்ணுங்க. எப்படி என்கிட்ட டீடைல்ஸ் ஃபெட்ச் ஆகி வந்ததோ அதே மாதிரி உங்களுக்கும் தான் வரும். அதை செலக்ட் பண்ணி ஓகே கிளிக் பண்ணனும். இப்போ உங்க வோட்டர் ஐடியில இருக்கும் பார்ட் நம்பர், சீரியல் நம்பர் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஃபெட்ச் ஆகி வரும். கரெக்ஷன் செய்ய இதுவே தேவையான டீடைல்ஸ். கரெக்ஷன் பண்ணனும்னா கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் இன் எக்ஸிஸ்டிங் எலக்டோரல் ரோல்னு இருக்கும் ஆப்ஷனை கிளிக் பண்ணனும். போட்டோ அப்டேட் பண்ணனாலும் இதுதான் செலக்ட் பண்ணனும். பிறகு ஓகே கிளிக் பண்ணுங்க. மோஸ்ட் ஆஃப் த டீடைல்ஸ் ஆல்ரெடி ஆட்டோ ஃபில் ஆகி வரும். இருக்கும் இடங்களை மட்டும் செக் பண்ணி இல்லாத இடங்களை மட்டும் ஃபில் பண்ணாலே போதும். அதனால நம்ம நெக்ஸ்ட் டாப் கிளிக் பண்ணுறோம். இப்போ செகண்ட் டேப் ஓபன் ஆகிடுச்சு. இங்க உங்க பேர் ஆல்ரெடி இருக்கும். ஆதார் நம்பர் இல்லனா அதை அப்டேட் பண்ண சொல்வாங்க. 12 டிஜிட் ஆதார் நம்பர் என்டர் பண்ணுங்க. அதோட I am not able to furnish my ஆதார்னு ஒரு ஆப்ஷன் கூட இருக்கு. யாருக்காவது ஆதார் இல்லனா அல்லது அவரோட ஸ்டேட்ல ஆதார் இஷ்யூ பண்ணாம இருந்தா அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம். அதுக்கு அப்படியே மொபைல் நம்பர் அப்டேட் பண்ற ஆப்ஷன் வரும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வோட்டர் ஐடி ஆன்லைன் டவுன்லோட் செய்யும் போது OTP இந்த நம்பருக்கு தான் வரும். சோ மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணனும். நாம மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டோம். அடுத்தது இமெயில் செக்ஷன்ல போய் செல்ஃப்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்க ஜிமெயில் ஐடி என்டர் பண்ணுங்க. பிறகு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு செலக்ஷன் பேஜ் வரும். இங்க உங்க வோட்டர் ஐடியில என்னென்ன கரெக்ஷன்ஸ் பண்ணணும்னு செலக்ட் பண்ண சொல்வாங்க. பெயர் கரெக்ஷன், ஜெண்டர் கரெக்ஷன் அல்லது டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ணணுமா, ரிலேஷன் டைப், முன்னாடி அப்பா பேர் இருந்தது இப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேர் போடணும்னா, அட்ரஸ் சேஞ்ச், மொபைல் நம்பர் அப்டேட், இவை எல்லாமே ஆன்லைன்ல ஈஸியா செய்யலாம். இந்த வீடியோல நம்ம போட்டோ சேஞ்ச் பண்றதால போட்டோ இருக்கும் ஐகானை கிளிக் பண்ணனும். அப்போ உங்களுக்கு போட்டோ செலக்ட் பண்ற ஆப்ஷன் வரும். இங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அப்லோட் பண்ணனும். மேக்ஸிமம் 2 MB தான். மொபைல்ல எடுத்த போட்டோவும் யூஸ் பண்ணலாம், ப்ராப்ளம் எதுவும் இல்ல. ஆனா ஒரு விஷயம் கவனிக்கணும், போட்டோ எடுக்கும்போது பிளெயின் பேக்ரவுண்ட் இருக்கணும், முகத்துல லைட்டிங் நல்லா இருக்கணும். அப்போதான் போட்டோ கிளியரா வரும். இப்போ போட்டோ டைரக்டா அப்லோட் பண்றது கிடையாது. போட்டோ சேம் டைமென்ஷன்ஸ்ல இருக்கணும். அடுத்தது அந்த போட்டோவை செலக்ட் பண்ணனும். நம்ம ஓபன் கிளிக் பண்ணிட்டோம். இங்கே ஜூம் செய்யற ஆப்ஷன் வரும். இப்படிதான் ஜூம் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணனும்னா ரொட்டேட் ஆப்ஷன் கூட இருக்கு. அதுக்கப்புறம் சேவ் கிளிக் பண்ணனும். இப்ப போட்டோ சேவ் ஆகிடும். ஹியூமன் ஃபேஸ் டிடெக்டட் சக்சஸ்ஃபுல்லின்னு மெசேஜ் வரும். பிறகு ஓகே கிளிக் பண்ணுங்க. இவ்வளவுதான், போட்டோ செலக்ட் ஆகிடும். அடுத்தது நெக்ஸ்ட் டாப் கிளிக் பண்ணுங்க. இப்போ டெக்ளரேஷன் செக்ஷன் வரும். நீங்க எந்த நகரம், தாலுகா, கிராமத்திலிருந்து ஃபார்ம் ஃபில் பண்றீங்களோ அந்த இடத்தின் பெயர் டைப் பண்ணனும். பிறகு மீண்டும் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இப்போ கேப்சா கோட் வரும். எப்படி காட்டுறாங்களோ அப்படியே டைப் பண்ணி ப்ரொசீட் அண்ட் சப்மிட் கிளிக் பண்ணனும். அதுக்கப்புறம் சம்மரி பேஜ் வரும். நீங்க எல்லா கரெக்ஷன்ஸ் பண்ணிருப்பீங்களோ அவையெல்லாம் டிக் மார்க் கூட காட்டும். இந்த கேஸ்ல நம்ம போட்டோ சேஞ்ச் பண்ணிருக்கோம். சோ புதிய போட்டோ இங்க காண்பிக்கும். ஏதாவது மிஸ்டேக் இருந்தா பேக் போய் எடிட் பண்ணலாம். எனக்குன்னா எதுவும் பிரச்சனை இல்ல. சோ நம்ம சப்மிட் கிளிக் பண்ணிட்டு பிறகு எஸ் கிளிக் பண்றோம். இப்போ ஒரு அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் ஜெனரேட் ஆகும். இத சேஃபா வச்சிருக்கணும். உங்க வோட்டர் ஐடி கரெக்ஷன் ரிக்வெஸ்ட் சக்சஸ்ஃபுல்லா ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. இங்க ஒரு ஸ்லிப் கூட தருவாங்க. டவுன்லோட் கிளிக் பண்ணி அந்த அக்னாலேஜ்மெண்ட் ஸ்லிப்பையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ உங்க போட்டோ கவர்மெண்ட் சைட்ல அப்டேட் பண்ணுவாங்க. இது 15 to 30 டேஸ் வரைக்கும் எடுத்துக்கொள்ளலாம். அப்டேட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு மெசேஜ் நோட்டிபிகேஷன் வரும், உங்க வோட்டர் ஐடியில போட்டோ சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு.
நோட்டிபிகேஷன் வரலனாலும் டென்ஷன் வேண்டாம், இணையத்துல ட்ராக் பண்ற ஆப்ஷன் இருக்கு. ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணி ரெஃபரன்ஸ் நம்பர் என்டர் பண்ணி சப்மிட் கிளிக் பண்ணுங்க. உங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் காட்டும். இப்போ நாம தாசியா சப்மிட் பண்ணிருக்கோம், சோ வெரிஃபிகேஷன் பெண்டிங்னு காட்டும். வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆன பிறகு உங்க புதிய போட்டோ உங்க ஓட்டர் ஐடி கார்டுல அப்டேட் ஆகிடும். பாருங்க, இப்படிதான் ஓட்டர் ஐடி கரெக்ஷனையும் போட்டோ அப்டேட்டையும் நாமவே ஈஸியா ஆன்லைன்ல பண்ணலாம். போட்டோ அப்டேட் ஆகிடுச்சுன்னா அதோட காப்பியை இதே போர்ட்டல்ல இருந்து டவுன்லோட் பண்ணலாம். அதுல உங்க புதிய போட்டோ இருக்கும். கவர்மெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதும் பிவிசி ஓட்டர் ஐடி கார்டும் இஷ்யூ பண்ணுவாங்க. பெரும்பாலான ஸ்டேட்ஸ்ல இத இந்தியா போஸ்ட் மூலமா உங்க வீட்டுக்கே அனுப்பிடுவாங்க. சாதாரணமா 20 to 25 டேஸ்க்குள்ள உங்க வீட்டுக்கு வந்திருக்கும். சில ஸ்டேட்ஸ்ல கொஞ்சம் லேட் ஆகலாம். ஆனா PDF காப்பி உடனே கிடைக்கும். எங்க வேணாலும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். வீடியோ எப்படி இருந்துச்சு காமெண்ட்ல சொல்லுங்க. சேனலுக்கு புதியவர்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட் இருந்தா காமெண்ட்ல கேட்கலாம். அடுத்த வீடியோல மீண்டும் சந்திப்போம். அதுவரைக்கும் குட் பை. ஜெய் ஹிந்த்.